கை வைக்காத கம்பெனி இங்கிருந்து புறப்படும் போது நல்லா தான் போனேன். அதுக்குள்ள உனக்கு யாரும் மார்க்கம் மாத்தி விடுறாங்களே, மாத்திரலாம் ஊட்டிட்டு இருக்காங்க. என்ன இது அழகோணும்? கை வைக்காத சனி என்ன இது ஆடா? பாடு சரி நீ என்ன ஆடுது? என்னடா ஆமா என்ன இது? பாலுவாடை. பாவாடை சொல்றா? பாலுவாடை. பாவாடை அது என்ன ஆடு? ஆமா யாரு பாவாடை? எங்க ஆயாவது. ஒரே மூத்திர கவலை அடிக்குது. ஆயாவது பன்னீர் வாசனை அடிக்குது. வேண்டுதல். வேண்டுதலா? ஆமா. யாருக்கு வேண்டுதல்? திருப்பதி முருகர் கோயிலுக்கு திருப்பதியில முருகர். அப்ப திருக்கல் யாருக்கு? நொங்கடா தளபதி. இங்க புறப்படும் போது திட்டப்பா போலங்க. ஆனா வரும்போது லால் அடிப்பட்ட நாய் போல நிக்குது. 1050 ரூபாய் வாங்கி போன எங்கன்னு கேக்குறா. எங்க பில்லு? பணத்தை கட்டினேன். கட்டிட்ட? பில்லு கொடுக்கல. வேலை கொடுத்துக்கிறேன். வேலையா? வேணுமா? சூப்பர் வேலை. என்ன வேலை? நகத்துல கண்டுபடாத வேலை. என்ன வேலை? டாபர் மாமா வேலை. இந்த உலகத்தை படைத்தார பிரம்மா. அவருக்கு எத்தனைமா? ஒரு மாதா. நம்மளே எல்லாம் கட்டெடுத்தாலே அம்மா. அம்மா அவளுக்கு எத்தனைமா? அவளுக்கும் ஒரு மாதா. எனக்கு டபுள்மா. நாடகம் முட்டுட்டு தெருவை இறங்கி போனா போதும். போறோம் பத்தியா கரண்ட் பில்லு கட்ட டாபருமா. பப்புடி காசு போட்டு வரம் போறவெல்லாம் ஜாட்டியெல்லாம் வச்சு கிடக்குறான். அது நீ தானே முதல்ல ஆளு. நகத்துல மண்ணுப்படாத வேலை இந்த வேலை தான். நாளிலிருந்து இந்த வேலை ஆரம்பிச்சு. நல்ல வேலைங்க. உன் அப்பாயின்மெண்ட் வரியா? நீ வேணா சாமி. எனக்கு இந்த வேலையே போதுடா சாமி. ஆமா இதுடா பிள்ளைங்கடா. பில்லு தான் போய் என்ன சரி போட்டோம். என் மகன் எங்க? என் மகன் முள்ளி எங்க? மகனே முள்ளி. 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 என் மகன்டா. யாரை தேடுற? என் மகன் முள்ளி. யாரு? அவ தங்க கம்பிடா, தங்க கம்பி. தங்கத்தை தம்பாங்க உருக்கிங்க. அவ பச்சை மண்ணுடா, பச்சை மண்ணு. மண்ணு பேசி ஆரம்பிச்சு பாவிடே உன்னை நம்பிதாங்க மகனை அனுப்புனது. நான் சொல்லல. நீ கூட வார்த்தைய பார்த்தா நான் சொல்லல. ஏதோ சுட்டு மாடுகிறது. இல்லங்க. என்னடாச்சு? 2 பேரும் தான் பில்லு கட்ட போனோமா. ஆமா நான் பணத்தை கட்டினேன். நீ பணத்தை கட்டிட்ட. பையன் பில்லு வாங்க உட்காந்துக்கிறான். பில்லு வாங்க. என் மகன் யாரு? இந்த நாட்டு இளவரசன். வருங்காலம் இந்த நாட்டு மண்ண. அவளை போய் பில்லு வாங்க விடலாமா? மானப்பா அப்பா தேடுவாரு வாடான்னு நான் கூப்பிட்டேன். நீ சொல்லிருப்ப. அவர் கவுண்டர் உள்ள தடிய மாட்டிக்கினேன். ஆடி மாசம் காத்து எனக்கு பயமா இருக்குதாடே. என் மகன் எங்கடா? எங்க விட்டு வந்த? பணம் விட்டு அதை என் மகன் எங்கடா? ஐயா எங்கடா என் மகன்? செருப்பு வைக்கலாம் என்னாச்சு? என் மகன் எங்க? என் மகன் எங்கடா? ஒரே மகன் 30 மகன் செல்லமா வளர்த்தது. அட பாய் உன்னை நம்பி அனுப்புது. மகனே புள்ளி, மகனே புள்ளி. இருப்பது 4 திசை. 3 திசை எங்க உன்னாலும் செல்லலாம். வட திசை போக கூடாது. என் மகன் சொல்லுவேன் நிற்பாண்டா. உனது மகன் இந்நாட்டு இளவரசர் வட திசை சென்று உன்னை நம்பி என் மகனை அனுப்பினடா. அவனை கொப்பா எங்க நிறுத்திட்டாடா பாவி. பையன் போனாலும் போறான். என் பையன் போனாலும் பரவாயில்ல.
உனக்கு 1050 தான் முக்கியமா? அவ்வளவு முன்னாடி நான் பையன் டேய், அங்க எவ்வளவு வாங்கணும்? அவனுக்கு மட்டும் ஒக்கா ஒண்ணு பாருங்க வீட்டுல அவன போய் பண்ணு. எங்க மாமா தான் மாமா என் மகனே எப்படி எல்லாம் வளர்த்தனே போது போது எவ்வளவு சேர்த்துல பாருங்க. நான் சொல்லல பையனை வேலைக்கு போல தங்கம் சோக்கு வாங்கி விட 5 ரூபாய் கேக்கு நான் தான் 1050 என்னங்க இந்த பிச்சைக்கார பிச்சைக்கார பசங்க யாரா பிச்சைக்கார? அம்மா தெரியுது யாரா இறந்த பையன் நான் ஜாபர் மாமா வந்துக்கிறேன். நீங்க பாருங்க நானும் என் வீட்டுக்காரோ உள்ள லிங்க் பூஜை செய்யணும்டா லிங்க பூஜை என்னப்பா நான் தாங்க தப்பா நினைக்கிறேன். என்னாச்சு? உன் பையன் உள்ள லிங்க பூஜை செஞ்சுக்கிறானா? என் பையன் அப்பா கொஞ்சம் பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிடு. எவ்வளவு அப்படியே எங்க போயிட்டான்? ஏய், திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து மேடம் சாவல நான் எப்படி மேடம் சாவேன்? முன்னெல்லாம் சாவச்சுதான் நான் போய் சாவேன். சும்மா வரணும் பாடி கட்டோடு வந்துக்கிறேன். மொட்டை பையா கட்ட பையா மொட்டை பையா வாங்கிட்டு பையா எடுத்த பையா கை பையா ஏண்ட வந்த
எதுக்கு எதுக்கு தெரியலையா உன் அழக பார்த்து வர்றேன் நான் தப்ப மூச்சு பத்தியா எந்தே பெருசா போட்டா ஒரு அரங்கம் வந்து இல்லாத நான் ஒரு கிடா வளர்க்குறீங்க பணம் கட்ட சொல்ல தெரியலையா என் வீட்டு பணம் நெஞ்சுக்கிட்டு என்ன சொல்ற வயிற்றுக்கு சரிண்ணே நான் மட்டும் வரல பாடி கட்டோட வந்து எவனா சொல்லாதே வாயில நீ வச்சு தெரிய இந்நாட்டு இளவரசர் ஆமா அவங்க அப்பா வாங்க மாமா சும்மா வாங்க மாமா வாங்க மாமா வாங்க நீங்க எப்ப வந்தீங்க சொல்லுங்க மாமா உப்பில்லாத பச்சைக்கார ஊருக்காய பார்த்தானா பைசா பிரியா கூப்பிடுறாங்க போய் போய் என்ன பண்றது நாங்களே ஆரம்பமே அங்கத்தான் நான் உனக்கு மாமா நீங்க வராதீங்க வந்திருக்கீங்க வந்துட்டேன் நீங்க பால் குடிக்கிறீங்களா என்ன போய் போய் பால் குடி சொல்றா நான் பாலை மறந்து எத்தனை வருஷம் ஆகுது என்ன போய் பால் போய் அங்க சண்டை போடணும் பால் பால் குடினாக்கா ஒரு எண்ணம் அதிகமா வந்தா என்ன சொசைட்டில காரணம் நீங்க ஆப்பிள் ஆறு மாதுளை சப்போட்டா பால் சப்போட்டா மாமா ஜாலியா இருக்குமா உனக்கு மாடு அவன் புள்ளியான போய் சொல்லு அவங்க அப்பா வந்து அவனோட பேசலாம் நான் போச்சு அம்மா என் பேண்ட் என்ன என் சோக்கா போட்டுன்னு கேட்கறேன் தேவடியார பார்த்து தேவடியார கேட்டா நம்மள தேவடியார கேட்கறான் நீயே வந்தேன் வெங்காயம் வாங்கி போவோம் என்ன மூட ஆமா விட்டுறாங்க 2000 ரூபாய்க்கு ஏய் நீங்க பாரு என் வீட்டுக்காரன் அனுப்புவேன் அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு விட்டுதாங்க உனக்கு கைக்கு ஞாபகம் வச்சுக்கோ கையில விட்டு எப்பா எங்க உங்களை பார்க்க யாராவது இருக்காங்க பாருங்க ஆம்பளை யார் பொம்பளை மொப்பா வந்துக்கிறாங்க எங்க போவா அவரு எங்க வந்தாரு ஷிஃப்ட் மாத்தலாம் இது எப்படிப்பட்ட இடம் தாசிகள் வாழக்கூடிய இடமாடா அவன் யாரு அவர் தாசி
அப்பா, யாரை பார்த்து தாசி கேட்கிறீர்கள்? பார்த்து நிறுத்துங்களப்பா. குடும்பத்தின் குத்து விளக்கு குத்து விளக்கு குத்து விளக்கு எப்படியா எதை காட்டி மயக்கினாலும் அவளப்பா அவளா குடும்பத்தின் குத்து விளக்கு எச்சிருக்கிற வேலை பின்னாடி இருக்க போய் குத்தி வந்தாங்க. அதுவும் நான் பார்த்துட்டு மண்ணை வைத்து ஓட. கண்ணகியின் மறுபிறவி என்பா தெய்வம். ஆமாப்பா அவளா கண்ணுக்கு கண்ணையாவது அந்த மதுரையை எச்சா நீங்க ஆளு ஏமாந்தீங்க. இந்த பனையடி வாக்கத்தை செவடியா எச்சிட்டு போடுவான். பத்தினியப்பா, பத்தினி என் மனைவி பத்தினி. பச்சினியும் இந்த ஊர்ல எச்சினியும் வார்த்தை கேட்டா கேட்க மாட்டேன். அப்பா, போது நிறுத்துங்களப்பா. என்னது? ஒரு நாட்டு மன்னன் இப்படிப்பட்ட செயலை செய்யலாமா? வேண்டாம். உங்களை பார்த்தால் எனக்கு வெட்கம் வேதனையாக இருக்கின்றது. நான் என்ன செஞ்சேன்? அப்பா, நான் நாட்டை விட்டு வந்து விட்டேன், அண்ணன் இறந்து விட்டார்கள் என்று ஏதோ ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்களா? ஆத்து வச்சா ஆமா. யாருப்பா இந்த ஆண்டி அழகா இருக்கிறாங்களே? இந்த கம்பெனில என்ன ஆம்பளையா மதிக்கிறேன். ஆமாப்பா எப்பா நான் ஆண்டிய நான் ரஞ்சிதா மேடம் அப்பா நித்யானந்தா சார் திருவண்ணாமலைக்கு வாங்கோ ஆசையக்கா. வார்த்தை கேட்க மாட்டேன். இந்த தெய்வத்தை விட்டு என்னால் ஒருபோதும் வர முடியாது. முடியாது. நீ மட்டுமா சிரிக்கிற? இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்குதுடா. ஒரே மகன் ஒப்பந்த மகனை சமமா பெற்றதே இந்த உலகமே என் மகன் முரளி என்று வாழ்ந்தேனே மது போதையிலே அந்த தாச்சின் போகத்திலே அந்த தந்தை என்று பாராமல் என்னை கை நீடு என் மகனை நினைச்சு நான் மங்கறேன். உனக்கு பொங்கலா இருக்காடா? எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வா வயதான காலத்தில் எனக்கு துணையாக இருப்பாங்க. சில மது போதையிலே அந்த நாச்சின் போகத்திலே பெற்றெடுத்த தந்தையே மறந்து விட்டானா? என் மகனை மனம் திருத்த வேண்டும், அவனை நல்லவனாக வாழ வைக்க வேண்டும். அதற்கு ஏதாவது மாற்று சொல்ல ஐயா. உனது மகன் மனம் திருந்த வேண்டும் என்றால் தாசி விடே கதி என்றிருக்கிறார். இவளை விட அழகான ஒரு பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் செய்து வைத்தான். இத்த விட்டுடுவான், அத்தை புடிச்சுக்குவான். அப்படி என்றால் உடனே என் மகனுக்கு ஏற்ற மகனை நீதான் பார்க்க வேண்டும். நான் பார்க்கறது நீ புறப்பட